அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குறித்தான பல வகையான காணொளிகளை நாம் தந்திருக்கின்றோம். அதில் பல வகையான வெளிவராத தகவலையும் தந்திருக்கின்றோம். இப்பொழுது அரசாங்கம் தனியாக ஒரு விசாரணை நடத்தி வருகின்றது இல்லையா? அதுல சுரேஷ் சாலியிடமிருந்து ஒரு தகவல் அறியப்பட்டிருக்கின்றது. அவருடைய லெப்ட் ஹேண்ட் ரைட், வலது இடமாக செயல்பட்ட மிகப்பெரிய பங்காளி ஒருவர் கிடைத்திருக்கிறார். அவர்தான் போலீஸ் ஃபாய்ஸ். இவருடைய முழு பேர் ராசிக் முகமது ஃபாய்ஸ் என்று சொல்றாங்க. இவரை போலீஸ் ஃபாய்ஸ் என்று சொன்னாதான் எல்லோருக்கும் புரியும். காத்தாங்குடியில இவர் செயல்பட்ட ஒருவராக பார்க்கப்படுகின்றது. ஈஸ்டர் குண்டுசாரிகளுடன் இணைந்து செயல்பட்டவராகவும் பல கொலைகளுக்கு நெருக்கமானவராகவும், அது தமிழ் கொலையும் இருக்கலாம், வேறு போலீஸ்ல இருந்துட்டு விட்டுட்டு ஓடி வந்த இல்லாட்டி விலையினால இருப்பார் இல்ல, ஏதொரு வகையில இவர் பல கொழும்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பை டார்கெட் பண்ணி பல கொலைகளை அரங்கேற்றியவர் என்று சொல்லப்படுகின்றது. இவர் ஈஸ்டர் தாக்குதலில் நாம் ஏற்கனவே சொல்லிக்க இவர் மிகப்பெரிய ஒரு பங்காளியாக பார்க்கப்படுகின்றது. இவர் இந்த அதாவது பிகாஸ் காலேஜ் மூலம், பிகாஸ் என்ற ஒரு தனியார் கல்வி நிறுவனம் இல்லையா, அதுல ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கிறார். அநேகமாக அது QS இருக்கலாம். ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு லண்டனுக்கு தப்பி சென்றிருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. அவருக்கு இதில் ஏதாவது சிக்கல் வரும் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அல்லது பயத்தின் காரணமாக அவர் நாட்டை விட்டு கிளம்பி இருக்கின்றார் என்ற தகவல், உளவு தகவல் கிடைத்ததின் பிரகாரம் இப்போது டிப்ளமேட்டிக் மிஷன் ஊடாக அவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நகர்வு நடைபெற்று வருகின்றது. நாம் அந்த நகர்வை பற்றி சொல்லுவோமானால், இவர் பிகாஸ் காலேஜ் மூலமாக அங்கு ஒரு கல்வி மூலமாக சர்டிபிகேட் மூலமாக போய் ஏதோ ஒரு வகையில் அவர் ஒர்க் பெர்மிட் மூலமாக வேலை செய்வாரானால் அவர் நாட்டுக்குள் இறக்கி எடுக்கலாம். ஆனால் இவர் அங்கு போய்கிட்டு தனது உயிருக்கு ஆபத்து, இலங்கைக்கு போய் தனக்கு உயிர் இருக்காது, என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அகதி அந்தஸ்து கோரப்பட்டிருக்குமானால் இவரை நாட்டுக்குள் இறக்குவது சிரமம். அதை நாம சொல்லிக்கிறேன். ஏனென்றால் அது கீழே UNHR மூலம் வருவதால் அது ஐநா மன்றத்தின் ஊடாகத்தான் அது சாத்தியப்படும். தனிநபராக அவரை இழுத்து வர முடியாது, அழைத்து வரலாம். எப்படி? அவன் விருப்பத்தின் பேர்ல விரும்புவானா மாட்டான். இதைத்தான் நாம ஆசாத் மௌலானாக்கும் சொல்லிக்கிறோம் இல்ல, சுவிசுக்குள்ள இருக்கிறவன் அவனும் சூத்திரதாரியானே, அவனும் வரமாட்டான், இவனும் வரமாட்டான். அப்ப ஆக இது ஒர்க் பெர்மிட்டா அல்லது அசைலம் ஹோல்டரான்னு பிரிச்சு பார்த்து தான் அந்த முடிவை சொல்லலாம். இவர் இப்ப ஒரு பெரிதாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு ஆளாக இவர் பார்க்கப்படுகின்றது. மிக பெரிய தகவலும் கிடைத்திருக்கின்றது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காரணமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் அதன் பின்னணியில் இயங்கிய இரகசிய சதிவலைகள் குறித்த அதிர்ச்சி கூட்டும் பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. இலங்கையின் நாடாளுமன்ற விவாதங்கள் மற்றும் ஊடக செய்திகளில் பேசப்படுவது ட்ரிபோலி படைப்பிரிவு. ட்ரிபோலி என்ற முற்றுமுழுதாக இது தமிழ் வாழ்வுகளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு குரூப்ல சேர்ந்தவன் தான். அதுல யாரு? சுரேஷ் சாலி, இந்த போலீஸ் பாய்ஸ், அப்புறம் பிள்ளைக்குட்டி, இந்த மாதிரி டீமுக்குள்ள இருந்த ஒரு தனிவன் தொடர்பு, படைப்பிரிவு தொடர்பு, தீவிரவாத அமைப்புகள் உருவாக்கம் மற்றும் காத்தாங்குடி பகுதி சார்ந்த சம்பவங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடையதுதான் போலீஸ் ஃபாய்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பல திடுக்கிடும் விடயங்களும் வெளியாகிருக்கின்றது. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குழுவுடன் இணைந்து இயங்கிய அதே வேளை புலனாய்வு துறைக்கும் தகவல்களை கசிவிட்டு தன்னை ஒரு உளவாளியாக இவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதாவது ட்ரிபோலி குரூப்புக்குள்ள இருந்துகிட்டு அரச புலனாய்வு பிரிவு யார் இருக்காரு? சுரேஷ் சாலி. அவர்கிட்டையும் சில விடயங்களை கசிய விட்டு அங்கிட்டும் நல்ல பேர், எங்கிட்டும் நல்ல பேர், இப்படியாக ஒரு டபுள் ஏஜெண்டாக ஒரு ஆபத்தான ஒரு நபராக செயல்பட்டுக்கான் பாய்ஸ். காத்தாங்குடியை பொறுத்தவரை பிகாஸ் உரிமையாளர், இந்த பிகாஸ் தானே, பிகாஸ் காலேஜ் உரிமையாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ஜினியர் தானே, மிக முக்கியமானவர். இவரது நல்லாட்சி அமைப்பின் உயர்பீடமான சூரா சபையில் 40 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. உயர்பீடத்தை வைத்து எடுக்கப்படும் முடிவுகள் தானே முக்கியமான முடிவு. அந்த முக்கியமான முடிவு குழுவில் இவனுக்கு என்ன வேலை? இவனும் ஒருத்தனா இருந்திருக்கிறான். என்றும் சொல்லப்படுகின்றது. தற்பொழுது இவர் பிரித்தானியாவில் உள்ளார் என்றும், பிகாஸ் என்ற அமைப்பு பல ஐரோப்பிய நாடுகளில் இளைஞர் யுவதிகளை கற்பித்து
தொழில் நிமித்தம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறது. அது அவங்க அனுப்புறாங்க, எனக்கு தெரியும், அவங்க கல்வி கொடுக்குறாங்க தானே. இந்த அடிப்படையில் தமக்கு தேவையான நபர்களை இவர்கள் உலகம் முழுவதும் அனுப்பி விடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கான். இவர்கள் தான் போலீஸ் பாய்ஸையும் லண்டன் அனுப்பினார்கள் என்றால், அவன் ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பான், இவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, அவன் எம்பேசி ஊடாக இன்டர்வியூ முடிச்சு போயிருப்பான். இதுக்குள்ள இப்படி திணிக்கப்படுது. பாய்ஸின் விசுவாசி தான் மில்ஹார். இவன் பல கொலைகளையும் ISISக்கு தேவையான பல பணிகளையும் செய்துள்ளான் சொல்லப்படுகிறது. என்ன கேட்டா இது IS கொண்டு நுழைக்கப்படுது பொய்யாக. மில்ஹானுக்கும் தௌஹீத் ஜமாத் கொள்கையை போதித்து பயிற்சி கொடுத்து தயார்படுத்திய பொறுப்பு போலீஸ் பாய்ஸை சாரும் என்றும், இவர்களுக்கிடையில் மில்ஹானிடம் ஒப்படைக்கப்பட்ட மருந்துகள், வாள்கள், அவனால் தயார் செய்யப்பட்ட வெடி அனைத்தும் ஆங்காங்கே அப்படியே கிடக்கும் நிலையில் அவன் புறப்பட்டான் என்றும், மில்ஹான் சவுதி அரேபியா சென்றது. அவன் ஒரு பங்காளி மில்ஹான் சொன்னான்லே, மில்ஹான் சவுதி அரேபியா சென்றதும் போலீஸ் பாய்ஸுடன் தொடர்பு இல்லாம போயிட்டானாம். அதுக்கு பிறகு தொடர்பு கொண்டிருக்கிறான். தான் சவுதி அரேபியா வந்து விட்டதாகவும் சஹ்ரான் குறித்த திகதியில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்த உள்ளதாகவும் சொல்லி இருக்கிறான். விடயத்தை அறிந்த போலீஸ் பாய்ஸ் தமது பாரிய இலக்கினை சஹ்ரான் இல்லாமல் ஆளப்போகின்றான சொல்றாங்க. இப்படி அவன் ஒரு கோபத்தில் இருந்துகிறான். அதனால இவன் ISIS விடயத்தையும் கசிய விட்டு இருக்கிறான். இஞ்சால விடயத்தையும் போட்டு 2 பக்கம் டபுள்கேம் அடிச்சு காட்டிக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது. அது சரியான தகவலா நமக்கு தெரியல, கிடைக்கப்பட்ட தகவல் அப்படி. இப்படி ஒரு மிக முக்கியமான தாக்குதல் குழுக்களுக்காக செயல்பட்ட ஒருவன் தான் போலீஸ் பாய்ஸா. இவன் மேல இதுவரைக்கும் எங்கேயும் கேஸ் இருப்பதாக தெரியல. இவன் இந்த த்ரிபோலி குரூப்ல இருந்தென்று சொல்லப்படுதில்லை. அதற்கான ஆதாரங்கள் எங்கிருந்து கிடைத்தோ தெரியல. ஏனென்றால் சுரஸ் சாலையோட ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளர் என்பதாலே சுரஸ் சாலை நிறைய விடயங்களை மறைச்சிருப்பான் பாவி. ஆனாலும் இப்பொழுது அரசாங்கம் இவரை கையில் எடுப்பதற்கான ஒரு நகர்வை பிரித்தானியா ஊட்டிருக்கிறாங்க. இப்ப பிரித்தானியாவில் வந்து இவன் வருவானால நிறைய விஷம் காக்குவார். உள்ளுக்கு விஷம் எல்லாம் கக்குமில்ல பூசை கொடுத்தால் விஷம் வெளியாகும். அதாவது இவன் வெவ்வேறு பிளான்ல இருந்திருக்கிறான். ஆனால் அதுக்குள்ளதான் இவன் பூந்துகள் சொல்றாங்க. இவன் ஒரு புழுவும் இல்லை, இவன் காசுக்கு இயங்கிருப்பான். இவன் டபுள் ஏஜென்ட் தானே. இவன் டபுள் ஏஜென்ட்ங்கிறதால அங்கிட்டும் ஒரு பொழப்பு, இங்கிட்டும் ஒரு பொழப்பு, கடைசியா தலைக்கு ஆபத்து வரையும் நாட்டை விட்டு ஓடி இருக்கிறான் பாவி. ஆனால் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் எல்லாம் இந்த இனத்துக்கு அவமானம். ஒரு சும்மா இருக்கிற இனங்களை போட்டு கொடுத்து வெட்டி கொடுத்து இப்ப இந்த ஒற்றுமைக்காக இன்னமும் ஏதோ இந்த நாய் ஊடாக தமிழ் முஸ்லீமும் மோதக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இவர்கள் வித்திட்ட இடங்கள் அப்படி. இந்த போலீஸ் பாய்ஸ் எல்லாம் கேவலமாக நடந்திருப்பார்கள். த்ரிபோலி வந்து அவளுக்கு காசுக்கு வரைக்க கடத்திருக்கலாம், கடத்தல்கள் ஏதோ எல்லாம் எல்லாம் இல்லீகல் செஞ்சு அனுப்பியிருப்பார்கள். புள்ளக்குடி குரூப்ல சேர்ந்து தானே த்ரிபோலி புள்ளக்குட்டி குரூப்ல உள்ளவங்க. இவரும் மட்டும் உத்தமனா இருக்க முடியுமா? முஸ்லீம் என்ற பேரை வச்சுக்கிட்டு முஸ்லீம் தாங்கியாக இருந்துக்கிட்டு இந்த நம்ம இருக்கிற 8-10 மக்களுக்கு கேவலமானவங்கெல்லாம் ஜந்துக்கள் எல்லாம் நாம களை எடுக்கணும். எனவே இவர் இறக்கப்படுவார். பிரித்தானியாவில் இருந்து நிறைய விடயங்கள் கசியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய விடயங்களை நாங்க மறைச்சிருக்கிறோம், முடியுமா தான் சொல்லி இருக்கிறோம். தெரியும் தானே, அவைக்குள்ள போயிட்டு நிப்பான்கள் இல்லை. அதனால நாம ஓரளவு தான் இந்த விடயங்களை சொல்ல முடியும். ஆக இழுத்து வரப்படுவார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. பார்க்கலாம் மற்றொரு காணொளியில். அன்பு நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.